மக்கள் அளித்த மனுக்கள் கழிவு நீரில் கிடப்பதுதான் மக்களின் மாண்பு என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அவர், நல்லக்கண்ணு தன்னை அடையாளம் கண்டு கொண்டுள்ளதாகவும் விரைவில் பூரண நலம் பெறுவார் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களின் மனுக்களை கழிவு நீரில் வீசுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என தெரிவித்துள்ளார். சாக்கடை குழியில் கிடந்திருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு. அவ்வளோதான். எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. 4.5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றிருக்குது. அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடக்குது. இவ்வளோ மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்ம நாடும் மக்களும் போவோம். அன்னைக்கு பங்களாதேஷ், இலங்கை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி, ஒரு கலவரம் இந்த நாட்டில் எழும். ஒரு இட்லி 1000 ரூபாய்ன்னு வர்றது கூட, 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்ன்னு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றங்கரை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடர்பான மனுக்கள் தூக்கி வீசி எறியப்பட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்படும் என ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பட்டா மாறுதல் வேண்டி மனு அளிக்கப்பட்ட நிலையில் தீர்வு காணப்பட்ட 6 மற்றும் வட்டாட்சியர் மூலமாக பெறப்பட்ட 7 மனுக்களின் நகல்கள் ஆகியவை கிடைக்கப்பட்டதாகவும், இதில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களிடம் உரிய விசாரணை நடப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.